ஆண்டவர் அவர் வர்ற வரைக்கும் நீங்க பார்க்கிறதுக்கு தான் வேலையை கொடுத்தாரு. அவர் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. அவர் வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்தாரு. இன்னைக்கு வசதிகளை, குடும்பத்தை, வேலையை பார்த்துக்கிட்டு அவர் வருகையை விட்டுட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இன்னைக்கு பைபிள் நமக்கு ரொம்ப தூரம் போயிருச்சு, ப்ராபசி தூரம் போயிருச்சு, ஆண்டவர் வரப்போறாங்க தூரம் போச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? இவ்வளவும் கேட்கட்டுமே, எல்லாம் முடிச்சு செருப்பு போடும் போது எல்லாம் ஓகே தான், ஒரு டக்குன்னு கிளம்பணும், நாளைக்கு காலை டியூட்டி இருக்கு. எத்தனை பேருடைய இருதயத்தில் பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒண்ணுதான் கேட்பேன், ஒரு தசமபாகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு 10 பேர், வந்திருக்கிற கூட்டத்தில் 1% எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்பட்டா போதும். ஏன்னா நோவா பேழையில 8 பேர் போனாங்க தான் இருக்கு. அவ்வளோ ஒஸ்தா போயிடக்கூடாது, அவ்வளோ மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அவ்வளோ பெரிய பேழைக்குள்ள 8 பேர், இந்த சின்ன சர்ச்சில் ஒரு 10% வந்தா கூட சோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்?